ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை தந்தமைக்காக சபையின் தலைமை போதகர் அவர்களுக்கும் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் உடன் ஊழியர்களுக்கும் சபை மக்களுக்கும் நன்றி நான் தெரிவிக்கிறேன். செய்திக்கு முன்பாக ஒரு சில பாடல்களை உங்களுக்காக நான் பாட விரும்புகிறேன். எல்லோரும் பாடினதுனால எனக்கும் பாடணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனால் 2-3 பாடலும் உங்களுக்காக நான் பாடுறேன். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் 10,000ங்களில் சிறந்தவர், பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், சாரோனின் ரோஜா என்றெல்லாம் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, என் மணவாளியே, என் சகோதரி என்று அழைக்கின்ற ஆண்டவர். உதித்து வரும் இவர் யாரோ, பாரீர் அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரு வெள்ளம் இரைச்சல் போலே, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரு வெள்ளம் இரைச்சல் போலே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோர், 10,000ங்களில் சிறந்தோர். மரங்களில் கிச்சிலி போர் எந்த நேசரது நிற்கிறார், காட்டு மரங்களில் கிச்சிலி போர் எந்த நேசரது நிற்கிறார், நாமும் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம், நாமும் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம், இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோர், 10,000ங்களில் சிறந்தோர். அவர் இடது கையன் தலை கீழ் பல கரத்தாலே தேற்றுகிறார், அவர் இடது கையன் தலை கீழ் பல கரத்தாலே தேற்றுகிறார், அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே, அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோர், 10,000ங்களில் சிறந்தோர்.
ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள், அது என்றாவது ஒரு நாள் காணாமல் போய்விடும் அல்லது களவு போய்விடும். பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள், அது நிலையானது, அது நிரந்தரமானது என்று ஆண்டவர் சொன்னார். பொக்கிஷம் அப்படின்ற வார்த்தைக்கு பணம், நகை, வீடு, நிலம், கார், பங்களா இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து மலையாளத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, நிக்ஷேபம். நிக்ஷேபம்னா நமக்குரிய சகல சொத்து, சகல ஆஸ்தி. அப்போ நம்முடைய பொக்கிஷம் ஆண்டவராக இருக்கும்போது நம்ம விட பெரிய ஆள் யாருமே கிடையாது. എൻ്റെ നിക്ഷേപം നീ തന്നെയാ, എൻ്റെ ഹൃദയവും നിന്നിൽ തന്നെയാ. എൻ്റെ നിക്ഷേപം നീ തന്നെയാ, എൻ്റെ ഹൃദയവും നിന്നിൽ തന്നെയാ. യേശുവേ എൻ ഹൃദയത്തിൻ ഉടയോനേ, എൻ ഹൃദയത്തെ കവർന്നോനേ, നിക്ഷേപം നീ തന്നെയാ, എൻ്റെ ഹൃദയവും നിന്നിൽ തന്നെയാ. வேகத்தில் வருமே, மேகத்தில் வருமே, என்னையும் சேர்த்திடுவார். வேகத்தில் வருமே, மேகத்தில் வருமே, என்னையும் சேர்த்திடுவார். கண்ணுநீர் துடைக்கும் இயேசுநாதனே, மாரநாதா மாரநாதா. கண்ணுநீர் துடைக்கும் യേശുനാഥനേ, മാരനാഥാ മാരനാഥാ. എൻ്റെ നിക്ഷേപം നീ തന്നെയാ, എൻ്റെ ഹൃദയവും നിന്നിൽ തന്നെയാ. கண்களால் காணுமே, கண்களால் காணுமே, என் பிரிய ரட்சகனே. கண்களால் காணுமே, கண்களால் காணுமே, என் பிரிய ரட்சகனே. சுந்தர ரூபனே, வந்திதநாதனே, மாரநாதா
സുന്ദര രൂപനേ വന്ദിതനാഥനേ മാരനാഥ മാരനാഥ. എൻ്റെ നിക്ഷേപം നീ തന്നെയാ, എൻ്റെ ഹൃദയവും നിന്നിൽ തന്നെയാ. യേശുവേ എൻ ഹൃദയത്തിൻ ഉടയോനേ, എൻ ഹൃദയത്തെ കവർന്നോനേ. എൻ്റെ നിക്ഷേപം നീ തന്നെയാ, എൻ്റെ ഹൃദയവും നിന്നിൽ തന്നെയാ. நமக்கு இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார். டிசம்பர் மாதம் முழுவதும் ஆண்டவருடைய பிறப்பை நம்ம கொண்டாடினோம், ஆண்டவருடைய முதலாம் வருகை. ஆனால் அதை விட முக்கியமானது அவருடைய இரண்டாம் வருகை. அவர் வருவதற்கான அடையாளங்களை பூமியில் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த காட்சி எப்படி இருக்குன்னு பைபிள் சொல்லுது. திரளான தெய்வ தூதர்கள் எக்காலங்கள் முழங்க ஒளிமயமான மேகத்திலே ஆண்டவர் இறங்கி வருவார். அது வரைக்கும் நமக்கு நல்லா தெரியுது. அதுக்கு பிறகு ஒரு வசனம் சொல்லுது, அப்போ நடுவானத்திலே நாம் அவரை சந்திப்போம். இது எப்படி முடியும்? வானத்தில் வர ஆண்டவரை போய் நாம் எப்படி சந்திக்க முடியும் அப்படின்னா, அந்த நாளிலே நாம் கூட பறக்க போகிறோம். புறாவை போல, கழுகை போல, தேவ தூதர்களைப் போல நாம் பறந்து போய் நடுவானத்திலே ஆண்டவரை சந்திப்போம். இந்த காட்சியை மற்ற ஜனங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்களாம், பயப்படுவாங்களாம். ஆனால் நமக்கும் அது மகிழ்ச்சியான நாள். देखेगा सारा जहां, नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ. नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ. हम मिलेंगे बादलों पर, हम मिलेंगे बादलों पर, देखेगा सारा जहां. नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ. उसका कोई भी वादा ना होता अधूरा, हर एक वादा उसका होता है पूरा. उसका कोई भी वादा, उसके आने का वादा पूरा होगा, देखेगा सारा जहां. उसके आने का वादा पूरा होगा, देखेगा सारा जहां. हम मिलेंगे बादलों पर, हम मिलेंगे बादलों पर, देखेगा सारा जहां. नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ. ये विश्वास है मेरा जो होगा पूरा,
अपना ये मेरा न रहेगा अधूरा, ये विश्वास है मेरा। तेरे संग हम रहेंगे अपने यीशु के, देखेगा सारा जहां। तेरे संग हम रहेंगे अपने यीशु के, देखेगा सारा जहां। हम मिलेंगे बादलों पर, हम मिलेंगे बादलों पर, देखेगा सारा जहां, देखेगा सारा जहां, देखेगा सारा जहां, देखेगा सारा जहां। கடைசியாக ஒரு கிறிஸ்மஸ் பாடலை உங்களுக்காக நான் பாட விரும்புகிறேன். வானாதி வானங்களை விட்டு அண்ட சராசரங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த கர்த்தாதி கர்த்தர் இந்த உலகத்திலே மனுஷனாக வந்தது நமக்காக, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு எடுப்பதற்காக, நம்முடைய பாரங்களெல்லாம் சுமந்து கொள்வதற்காக. எத்தனையோ பாடுகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவற்றின் மத்தியிலே கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து நம்மை பாதுகாக்கின்ற தெய்வமாக அவர் இந்த உலகத்திலே மனுஷனாக பிறந்தார். தராத அன்பை தருவாயோ இயேசு பாலா, பலனில்லை எந்த நெஞ்சில் அருள் கூறும் தேவ பாலா. உலகம் தராத அன்பை தருவாயோ இயேசு பாலா, பலனில்லை எந்த நெஞ்சில் அருள் கூறும் தேவ பாலா. கரை காணா துன்ப வெள்ளம் திரண்டோடும் வேளை பந்தி, கரை காணா துன்ப வெள்ளம் திரண்டோடும் வேளை பந்தி, திருக்கைகள் நீட்டி என்னை உம்மருகில் சேர்த்து கொண்டீர். திருக்கைகள் நீட்டி என்னை உம்மருகில் சேர்த்து கொண்டீர், உம்மருகில் சேர்த்து கொண்டீர். உலகம் தராத அன்பை தருவாயோ இயேசு பாலா, பலனில்லை எந்த நெஞ்சில் அருள் கூறும் தேவ பாலா. வானோர்கள் சேனை பாட மேய்ப்பர்கள் தேடிச் சென்றார். வானோர்கள் சேனை பாட மேய்ப்பர்கள் தேடிச் சென்றார். மாமன்னர் பொன்னும் தந்தார், நான் என் செய்வேன் தேவ பாலா. மாமன்னர் பொன்னும் தந்தார், நான் என் செய்வேன் தேவ பாலா. என் உள்ளம் உன் சொந்தம் பாலா, உலகம் தராத அன்பை
தேவபாலா, உலகம் தராத அன்பை தருவாயோ இயேசு பாலா. பலனில்லை எந்த நெஞ்சில் அருள் கூறும் தேவபாலா. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்பு வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். நம்முடைய தலைமை போதகர் பூரண நலம் பெற்று புத்தாண்டு செய்தி உங்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற ஜெப விண்ணப்பத்தை நான் ஏறெடுக்க விரும்புகிறேன். பாஸ்டர் சாம்சன் அவர்கள் சொல்லும்போது பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்கள், விரைவிலே சுகம் பெற வேண்டும் என்று சொன்னார். அவர் தான் அனுப்பி வைத்திருக்கிறார். அவருக்கு நன்றி நான் தெரிவிக்கிறேன். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற நம்முடைய ஆண்டவர் உன்னதமான இந்த ஊழியங்களை தரிசனத்தோடு செய்து கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய தலைமை போதகருக்கு கர்த்தர் பூரண சுகத்தை, பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆகவே மீண்டும் அருமையான தலைமை போதகர் அவர்களுக்கும் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் உடன் ஊழியர்களுக்கும் இதை நன்றி நான் தெரிவிக்கிறேன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் யாராவது நமக்கு ஏதாவது செய்ய மாட்டாங்களும் எதிர்பார்க்கிற ஒரு நேரம் வரும். நிறைய நேரங்களில் நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும். நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது நிறைய விஷயங்களை கேட்குறோம். கேட்குறது தான் ஜெபம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும், பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறோம். ஜெபம்னாலே ஏதாவது வேணுன்றதான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் அதெல்லாம் நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். எப்படி கொடுப்பாருன்னா, நம்ம வாசி கேட்ட வேத பகுதியில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம கேட்குறது எதுவாக இருந்தாலும் எவ்வளவா இருந்தாலும் அதை ஆண்டவர் நமக்கு எப்படி தருவார்னா, எப்படி தருவார்? கூட கூட தருவார், கூட கொடுக்கப்படும். கூடன்னா என்ன அர்த்தம்? அடிஷ்னல், எக்ஸ்ட்ராவாக தரப்படும், அடிஷ்னலாக தரப்படும். அடிஷ்னல் போது அது மெயின் கிடையாது. நம்ம கேட்குற ஆசீர்வாதங்கள் எதுவாக இருந்தாலும் அது அடிஷ்னல் தான். ஆல் தீஸ் ஷால் பி ஆடட் அன்டு யூ, இவையெல்லாம் உங்களுக்கு அடிஷ்னலாக தரப்படும். அப்போ மெயினானது எதுன்னு பார்த்தா தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும்போது ஆசீர்வாதங்களாக நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஆண்டவர் கொடுக்குறார். நம்ம கேட்குற எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு எக்ஸ்ட்ராவாக தரார். நம்ம கடைக்கு போய்ட்டு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கினா கூட கொஞ்சம் கருவேப்பிலை தருவாங்க. அது காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீ. எதனால் ஃப்ரீ? காய் வாங்கிறதுனால கருவேப்பிலை ஃப்ரீயாக கிடைக்குது. ஒன்றுமே வாங்காமல் ஒரு கடையில் போய்ட்டு கருவேப்பிலை கொடுன்னா யாரும் தரமாட்டாங்க. அப்போ ஒன்று வாங்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று கிடைக்குது. அதுபோல் தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும்போது ஆசீர்வாதங்கள் நமக்கு கருவேப்பிலை மாதிரி ஆண்டவர் கொடுக்குறார். எக்ஸ்ட்ராவாக தரார், ஃப்ரீயாக கொடுக்குறார். நான் ஒரு முறை +2 எக்ஸாம் போயிருந்தேன் சூப்பர்விஷனுக்கு. முதல்ல மெயின் பேப்பர் தரும், அதில் 8 பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் அடிஷ்னல் பேப்பர் தரும், அதில் 4 பக்கம் இருக்கும். பிள்ளைங்க எத்தனை பேப்பர் எழுதுவாங்கன்னு பார்த்தா 1 இல்லை 2 அடிஷ்னல் தான் வாங்குவோம், அவ்வளோதான் எழுத முடியும். ஒரு பையன் 30 பேப்பர் வாங்கினான். என்ன தான் எழுதுறான்னு பார்த்தா ஒரு பேப்பரில் ஒரே ஒரு வரி தான் எழுதிட்டு சார் பேப்பர் அப்படின்றான். அவனுக்கு நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம், கவர்மெண்ட் ரூல் என்னன்னா, மெயின் பேப்பர் வச்சுருக்கிற கேண்டிடேட்டு எவ்வளோ அடிஷ்னல் கேட்டாலும் கொடுத்து தான் ஆகணும். அவன் எழுதுறானா, கிறுக்கிறானா, கோடு போடுறானா, சும்மா வச்சுருக்கானா, அதெல்லாம் நான் பார்க்க முடியாது. அவனுக்கு இருக்கிற தகுதி என்னன்னா, ஹால் டிக்கெட் வச்சுருக்கிறான், மெயின் பேப்பர் வச்சுருக்கிறான். அப்போ எவ்வளோ அடிஷ்னல் கேட்டாலும் கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோ ஆசீர்வாதம் கேட்டாலும் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அடிஷ்னல் பேப்பர் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் மெயின் பேப்பர் இருக்கணும். எது மெயின் பேப்பர்? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை நம்மளுடைய நீதியை தேடும்போது நாம் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கூட சேர்த்து தரப்படும். சரி, இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். ஆண்டவருக்கு முதலிடம் தரணும், ஆண்டவருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். உலகத்தில் அப்படி தான் நடக்குதான்னு பார்த்தா கிடையாது. பொதுவாக பெண்கள் கிட்ட போய் நீங்கள் யாருக்கு முதலிடம் தருவீங்க அப்படின்னு கேட்டால் பட்டுன்னு சொல்லுவாங்க, நானும் புருஷனுக்கு தான் முதலிடம் தருவாங்க, என் ஹஸ்பண்டு தான் முதலிடம், அவர் தான் என்னை தொட்டு தாலி கட்டினவர், அவர் தான் வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி போடுறாரு, எல்லாம் அவர் தான் செய்கிறாரு, அவர் தான் எனக்கு எல்லாம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், இப்படி தான் பெண்கள் நினைக்கிறாங்க.
அப்போ பெண்களுடைய மனசு என்னன்னா, ஹஸ்பண்டுக்கு தான் முதலிடம். சென்னையில் எங்கள் வீட்டுக்கு எதிரில் ஒரு ரிக்ஷாக்காரர் இருக்கார். ஒரு நாள் ஃபுல்லாக குடிச்சிட்டு நடு ரோட்டில் ஒய்ஃபை போட்டு அடிக்கிறார், உதைக்கிறார். அந்த வழியாக ஒரு அம்மா வந்தாங்க. ஏய்யா மனுஷனா நீ, கட்டின பொண்டாட்டி இப்படி அடிக்கிறியே அப்படின்னாங்க. இப்போ அடி வாங்கின அந்த அம்மா எழுந்துக்குச்சு. நீ யாரடி அதை கேட்குறதுக்கு? ஏன் புருஷன் என்ன அடிக்கிறான், என்ன உதைக்கிறான், வேலையை பார்த்துன்னு போடி அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணாலும் சரி புருஷனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்களே. புருஷனுக்கு தான் முதலிடம். ஆண்களை கேட்டால் சொல்லுவாங்க, மனைவிக்கு தாங்க முதலிடம். நான் டயர்டாக வீட்டுக்கு போனால் அவங்க தான் சாப்பாடு செஞ்சு வச்சு பரிமாறுறாங்க, பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க, வீடு சுத்தம் பண்ணுறாங்க, எல்லா வேலையும் அவங்க தான் செய்கிறாங்க. அதனால் மனைவிக்கு தான் முதலிடம் அப்படின்ட்டு ஆண்கள் சொல்லுவாங்க. பெற்றோரை கேட்டால் சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு தாங்க முதலிடம். நாளைக்கு எனக்கு வயசாகி போயிட்டா பிள்ளைங்க தான் என்னை கவனிப்பாங்க, அதனால் பிள்ளைங்களுக்கு தான் முதலிடம் அப்படின்ட்டு பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. உலகத்திலே எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, ஃப்ரெண்டுக்கு தான் முதலிடம். ஃப்ரெண்டு இல்லாத ஆள் உலகத்தில் கிடையாது. ஒரு எல்கேஜி படிக்கிற பையன் கூட அவன் சைஸ்க்கு ஒரு ஃப்ரெண்டை வச்சுருப்பான். ஒரு 70 வயசு பாட்டி அதே மாதிரி இன்னொரு பாட்டி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க. என்ன விஷயம்? ஃப்ரெண்டுக்கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். என்ன தான் சீக்ரெட்டாக இருந்தாலும் தைரியமாக சொல்லலாம். யார்கிட்ட? ஃப்ரெண்டுக்கிட்ட. அதனால் ஃப்ரெண்டுக்கு தான் முதலிடம்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. கணவன் முக்கியம், மனைவி முக்கியம், பிள்ளைங்க முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். இது எல்லாத்தையும் விட இதெல்லாம் கொடுக்குற ஆண்டவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஓகே, நான் ஆண்டவருக்கு முதலிடம் தரேன், அதனால் எனக்கு என்ன லாபம்? நான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறதுனால என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கிவிங் ப்ரையாரிட்டி டு த லார்ட்? நான் ஆண்டவருக்கு முதலிடம் தரேன் சொல்லிட்டு இருக்கிறதுனால அதனால் எனக்கு என்ன கிடைக்க போகுது? அதுதான் இந்த நாளுடைய செய்தி. 3 பாயிண்ட். முதலாவது, ஆண்டவருக்கு முதலிடம் தரும்போது நம்ம உள்ளத்திலே விசுவாசம் வரும். இந்த விசுவாசன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுக்குள்ள ஒரு பெரிய பவர் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. விசுவாசம் என்பது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா இல்லாததெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியது விசுவாசம். இது நடக்காது, இது முடியாது, இது கிடைக்காது, அவ்வளோதான் எதை நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் திருப்பி இழுத்து கொண்டு வரக்கூடியது விசுவாசம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் எழுந்துட்டா கூட விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும், அவனால் சாதிக்க முடியும். என்னுடைய பிரதர் ஒருத்தர் துபாயில் இருக்கிறார். ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது வாழ்க்கையில். சரீரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், நிறைய பிரச்சனை. அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்தாங்க. டாக்டருங்க பார்க்குறாங்க, எப்படி இது இவ்வளோ வியாதி வச்சுன்னு இவர் எப்படி சர்வை பண்ணுறாரு, எப்படி உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? 1000 வியாதி இருக்கட்டும், என் சரீரத்தில் எத்தனை குறைபாடுகள் வேணா இருக்கட்டும், என்னுடைய ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் எனக்கு இருக்கிறதுனால என்னால் நிச்சயமாக சுகம் பெற முடியும்னு விசுவாசி. அந்த விசுவாசம்தான் அவர் இம்மட்டுமாக பாதுகாத்து வருது. அப்போ எல்லாமே இழந்து போயிட்டா கூட விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும், வாழ்க்கை நம்ம சாதிக்க முடியும். பிஸ்னஸில் செய்கிற வேலையில் நஷ்டமாய் நடுத்தரில் நின்னா கூட போதும், விசுவாசம் இருந்தால் மட்டும் வாழ்க்கை நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த விசுவாசம் அவ்வளோ பெரிய பவர் வச்சுருக்குது. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ரொம்ப சினிமா பார்ப்பேன். அப்போல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா ரொம்ப வரும். ஹீரோ கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வருவார், மெட்ராஸ்க்கு போவார். அப்படியே மெட்ராஸ் அப்படின்னு காட்டுவாங்க, எல்ஐசி பில்டிங்கை காட்டுவாங்க. அது அந்த காலத்தில் தான் உயரமான பில்டிங், 14 மாடி. அப்படி வாயை திறந்து பார்த்துக்கிட்டே போவார். ஆனால் இப்போ பார்த்தா அங்கங்கே உயரமாக கட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கம் ஈசிஆர் ரோட்டில் போனீங்கன்னா அடுக்கடுக்காக கட்டி வச்சுருக்கிறாங்க. மலேசியா, சிங்கப்பூர் மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னா அப்படி 50, 60, 70 சர்வசாதாரணமாக கட்டிடுறாங்க. அமெரிக்காவில் நியூயார்க்ன்ற இடத்துல ஒரு பில்டிங்கில் 100வது மாடியில் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, ஒரே காரில் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க, ஒரே வீட்டில் தங்கிட்டு இருந்தாங்க 100வது மாடியில். ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்க. வந்து பார்த்தா லிஃப்ட்டு வேலை செய்யலை. எத்தனாவது மாடியில் இருக்காங்க? 100வது மாடி. அப்படின்னு நின்றுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே உட்காந்துட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டு சொன்னான், எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்கிறது, லிஃப்ட்டு கிடையாது, நான் வேறு வழி கிடையாது, படி ஏறி தான் போகணும், வா படி ஏறி போயிடலாம் அப்படின்னா. 2வது ஃப்ரெண்டு சொன்னான், ஏண்டா டே விளையாட்டாடா 100 மாடி ஏறுறது என்னால் முடியாதுன்னா. 3வது ஃப்ரெண்டு சொன்னால் வேறு வழி கிடையாது, படி ஏறி தான் போய் ஆகணும், ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். எப்படின்னா, நாம் 3 பேர் இருக்கிறோம்.
முதல் ஃப்ரெண்டு முதல் மாடியிலேருந்து 33வது மாடி வரைக்கும் ஏதாவது கதை சொல்லிக்கிட்டே வரணும், அப்படி கேட்டுக்கிட்டே ஏறிடலாம். ரெண்டாவது ஃப்ரெண்டு 34வது மாடியிலேருந்து 66வது மாடி வரைக்கும் ஏதாவது பேசிக்கிட்டே வரணும். மூணாவது ஃப்ரெண்டு 67வது மாடியிலேருந்து 99வது மாடி வரைக்கும் ஏதாவது கதை சொல்லிட்டு பேசிக்கிட்டே வரணும். இப்படியே ஆரம்பித்தாங்க. முதல் மாடி தொடங்கி 33, 66, 99 மாடி வந்துட்டாங்க. அப்பா, இன்னும் ஒரே ஒரு மாடி, கஷ்டப்பட்டு ஏறிட்டா நம்ம வீடு தான் அப்படின்ட்டு அதையும் கஷ்டப்பட்டு மேலே போயிட்டாங்க. 100வது மாடிக்கு போயிட்டாங்க. போன பிறகு தான் தெரிஞ்சது சாவியை கார்லேயே மறந்துட்டு வந்துட்டாங்களாம். இப்போ அவங்க என்ன செய்யணும்? 100 மாடி இறங்கணும், திரும்ப 100 மாடி ஏறணும். அந்த சாவி மட்டும் இருந்தால் கதவை திறந்து உள்ளே போகலாம், ஃபேன் போட்டுக்கலாம், ஏசி போட்டுக்கலாம், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணலாம், டிவி பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சாவி இல்லாதனால உள்ளே போக முடியல, ஒன்றும் செய்யவும் முடியல. அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே போகணுன்னா முக்கியமாக சாவி வேணும். ஒரு சின்ன வீடு இருந்தால் கூட சின்ன பூட்டு இருக்குது, பெரிய பங்களாவாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு பூட்டு, அதுக்கு ஒரு சாவி இருக்குது. சின்ன சாவி தானே அப்படின்னு யார் கேர்லெஸ்ஸாக நினைக்கிறதில்ல. ஏன்? அது இருந்தால் தான் உள்ளே போகவே முடியும். அப்போ அந்த சாவி ரொம்ப சின்னது தான், அது ரொம்ப முக்கியமானது. அந்த சின்ன சாவியை போல் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறது தான் விசுவாசம். ஆண்டவர் சொன்னார், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் ஒரு மலையை பேத்து கடலில் போட்டுடலாம் அப்படின்னாரு. இது எப்படி முடியும்? ஒரு மலையை போயிட்டு எப்படி கடல் நம்ம போட முடியும்? இப்படி நாம் யோசிப்போம். அப்போ ஆண்டவர் சும்மாவா சொல்லியிருப்பார்? அந்த வசனம் சொல்லுது, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். இதுதான் நமக்கு வராது. இந்த மலையாவது கடலை போய் விழுறதாவது, அப்படி தான் நம்ம மனசு நினைக்கும். ஆனால் பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் இருந்தால் போதும், எல்லாமே நம்மால் சாதிக்க முடியும். அப்போ அந்த விசுவாசத்துக்கு அவ்வளோ பவர் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். எப்படி இந்த விசுவாசம் வரும் அப்படின்னா, ஆண்டவருக்கு முதலிடம் தரும்போது. யாரெல்லாம் கர்த்தருக்கு முதலிடம் தராங்களோ அவங்க உள்ளத்திலே விசுவாசம் இருக்கும். விசுவாசம் இருந்தாலே போதும், அவங்க வெற்றியாளர்கள் தான். ஏன்னா விசுவாசம் நமக்கு வெற்றிக்கு நேராக நடத்துக்குது. விசுவாசம் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்க மூல காரணமாக இருக்குது. அப்போ இந்த விசுவாசம் நமக்கு வேணும்னா ஆண்டவருக்கு முதலிடம் தரணும். இதுக்கு உதாரணமாக ஆபிரகாமை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தாரு, அதனால் அவருக்குள்ளே பெரிய விசுவாசம் வந்துருச்சு. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், சும்மா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, உன்னை பெரிய பணக்காரனாக மாற்ற போகிறேன் அப்படின்னாரு. இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை சொல்லும்போது ஆபிரகாம் கிட்ட ஒன்றுமே கிடையாது, ஜீரோவாக இருக்கிறார். ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் நீ கோட்டீஸ்வரர் ஆயிடுவேன்னா யார் நம்புவாங்க? ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஆபிரகாம் நம்பினார். இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை தான், நான் ஜீரோவாக தான் இருக்கேன், ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரே என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு, நிச்சயமாக நான் ஒரு நாள் பெரிய பணக்காரனாக மாறுவேன் விசுவாசித்தார். பைபிள் சொல்லுது, அவன் பெரிய செல்வந்தனாய் திரும்பி வந்தான். ஒன்றுமே இல்லாமல் இருங்கையா போன ஆபிரகாம் பெரிய பணக்காரனாக ஆனதுக்கு என்ன காரணம்னா விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சுன்னா, கர்த்தருக்கு அவர் முதலிடம் கொடுத்ததுனால. இன்னொரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், வானத்து நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணலை பாரு, இந்த மாதிரி உன்னுடைய சந்ததி இருக்கும் அப்படின்னாரு. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும்போது ஆபிரகாம் தாத்தாவாயிட்டார், சாராள் பாட்டி ஆயிட்டாங்க. இந்த தாத்தா பாட்டிக்கு தள்ளாத வயசில் எப்படி குழந்தை பிறக்கும்? அப்படியே பிறந்தாலும் வானத்து நட்சத்திரங்களை யார் எண்ண முடியும்? ஒரு படி மண்ணை எடுத்தால் யார் கவுண்ட் பண்ண முடியும்? இவ்வளோ பிள்ளைங்க இந்த வயசான காலத்தில் எப்படி அவங்களுக்கு உண்டாகும்? யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் ஆபிரகாம் நம்பினாரு. எனக்கு 100 வயசானா என்ன, 200 வயசானா என்ன, ஆண்டவர் சொன்னார் அது நடக்கும்னு விசுவாசிச்சாரு. 100வது வயசில் அவர் அப்பாவானார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எல்லாம் அவர் தான் தகப்பன். நாமெல்லாம் யாரு? ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது நிச்சயமாக நடக்கும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இந்த விசுவாசம் இருந்தால் போதும், எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு வேண்டிய சுகம், நமக்கு வேண்டிய ஆரோக்கியம், நமக்கு வேண்டிய பணம், நமக்கு வேண்டிய சமாதானம், நமக்கு வேண்டிய சந்தோஷம் எல்லாம் ஆண்டவர் புதுசாக கிரியேட் பண்ணி தரப்போகிறதில்ல. எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டார். கல்வாரி சிலுவையில் எல்லாம் ரெடியாக இருக்குது. நமக்கு வேண்டிய எல்லாமே, என்னென்ன எதிர்பார்க்குறோமோ, நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கல்வாரி சிலுவையில் ரெடியாக இருக்குது. எப்போ நம்ம கைக்கு வரும்? விசுவாசிக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த விசுவாசம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தேடி வரும். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, நான் சொல்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போனார். என்ன ஊர், என்ன தேசம், ஒரு கேள்வியுமே கேட்கல இந்த ஆபிரகாம். உடனே கிளம்பி போயிட்டார். 1990 மலேசியாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்தார். பாஸ்டர், உங்கள் பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது,
உங்கள் செய்தி கூட ரொம்ப நல்லா இருக்குது, எங்கள் ஊருக்கு வரீங்களா, எங்கள் நாட்டுக்கு வரீங்களா, எங்கள் சபைக்கு வரீங்களான்னு கேட்டார். நான் அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டேன். பாஸ்டர், உங்கள் நாடு எப்படி இருக்கும்? இந்தியா மாதிரி இருக்குமா? உங்கள் ஊர் எப்படி இருக்கும்? மெட்ராஸ் மாதிரி இருக்குமா? பாண்டிச்சேரி மாதிரி இருக்குமா? மதுரை மாதிரி இருக்குமா? சாப்பாடு நல்லா இருக்குமா பாஸ்டர்? தண்ணி நல்லா இருக்குமா? ஜனங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க? இப்படிலாம் கேள்வி கேட்டேன். ஏன்னா முன்ன பின்ன நான் போனதில்லை. ஆனால் ஆபிரகாம் பாருங்கள், புதுசாக ஒரு இடத்துக்கு ஆண்டவர் போக சொன்னார், ஒரு கேள்வி கேட்காம கிளம்பி போயிட்டார். காரணம், ஆபிரகாம் ஒரு விஷயம் தெரிஞ்சது, அவர் என்ன ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இடம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் அந்த இடத்துல ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார்னு அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்குள் இருந்ததுனால தான் பைபிள் சொல்லுது, ஆபிரகாமுக்கு இருந்த ஆஸ்தி இந்த உலகமே கொள்ளாதான். அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்ததுக்கு ஒரே காரணம் விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சுன்னா, கர்த்தருக்கு அவர் முதலிடம் கொடுத்ததுனால. ரெண்டாவது, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தா நம்ம உள்ளத்திலே கீழ்ப்படுகிற குணம் வரும். விசுவாசம் ஆசீர்வாதங்களுக்கு அதான் அடிக்கல். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மெயினாக எதுன்னா விசுவாசம் தான். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறன்னு சொல்கிறத நம்ம மனதார விசுவாசித்தாதான் அது நமக்கு சொந்தமாகும், இல்லையா? அப்போ இந்த விசுவாசம் நமக்கு அடிப்படையில் ஒரு தேவையாக இருக்குது. அந்த விசுவாசம் எப்போ வரும்னா கர்த்தருக்கு முதலிடம் தரும்போது. இது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ரொம்ப கஷ்டம்தான். மற்ற ஜனங்க ஜாலியாக இருப்பாங்க, ஆனால் நமக்கு தான் பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஒரு படகு கடலில் போகுதுன்னா, நீங்கள் சென்னையில் மெரினா பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 20-30 பேர் சேர்ந்து அந்த படகை தண்ணிக்குள்ளே தள்ளிட்டு போய் விடுவாங்க. திரும்பி அப்படியே போயிடுவான்னு பார்த்தா கிடையாது, திரும்ப கரைக்கு அடிச்சுட்டு வரும், திரும்ப சேர்த்து தள்ளிட்டு 4-5 முறை முயற்சி பண்ணி கடைசியாக தண்ணிக்குள்ளே கொண்டு போய் விடுவாங்க. அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா நல்லா ஸ்மூத்தாக போகுமான்னு பார்த்தா கிடையாது. திடீர்னு பெரிய அலை வரும், படகு அப்படியே தூக்கி போடும். திடீர்னு சில இடத்துல மலை இருக்கும், கண்ணுக்கு தெரியாது, மோதனா படகு செதறிடும். சில நேரத்தில் திடீர்னு சூறாவளி காற்று வரும், புயல் காற்று வரும், படகுக்கு என்ன ஆகுமோ தெரியாது. சில நேரத்தில் மலைக்குள் தண்ணிக்குள்ளே பெரிய பெரிய திமிங்கலமெல்லாம் இருக்கும், எந்த நேரத்தில் என்ன செய்யுமோ தெரியாது. இவ்வளோ பாடுகளுக்கு மத்தியிலே தான் ஒரு படகு கடலில் போயிட்டுருக்குது. நம்முடைய வாழ்க்கை படகு அப்படி தான், பிரச்சனைகள் மத்தியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், போராட்டங்கள் மத்தியில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கை படகுலே கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா, அவர் நம்முடைய படகோட்டியாக இருந்தார்னா, அந்த விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக செலுத்த முடியும். கடலின்னும் இயேசு மார்க்கத்திலே, படகின்னும் விசுவாசத்திலே பயணம் செல்லலாம், நாம் பயணம் செல்லலாம். துன்பங்கள் என்னும் அலை வரலாம், துவண்டு போகும் நிலை வரலாம். இன்பமே இயேசு அருகில் உண்டு, இன்பமே இயேசு அருகில் உண்டு. இதயம் கலங்காமல் நாம் செல்லலாம். கடலின்னும் இயேசு மார்க்கத்திலே, படகின்னும் விசுவாசத்திலே பயணம் செல்லலாம், நாம் பயணம் செல்லலாம். தடைகள் என்னும் மலை வரலாம், இடையில் நம்பிக்கை இழந்திடலாம். தடையை உடைத்திடும் இயேசு உண்டு, தடையை உடைத்திடும் இயேசு உண்டு. தளர்ந்திடாமல் நாம் செல்லலாம். கடலின்னும் இயேசு மார்க்கத்திலே, படகின்னும் விசுவாசத்திலே பயணம் செல்லலாம், நாம் பயணம் செல்லலாம். போராட்டம் என்னும் புயல் வரலாம், நீரோட்டம் கண்ணில் வடிந்திடலாம். காற்றை அடக்கிடும் கர்த்தருண்டு, காற்றை அடக்கிடும் கர்த்தருண்டு. கலங்கிடாமல் நாம் செல்லலாம். கடலின்னும் இயேசு மார்க்கத்திலே, படகின்னும் விசுவாசத்திலே பயணம் செல்லலாம், நாம் பயணம் செல்லலாம். என்னுடைய வாழ்க்கை படகிலே இயேசு இருக்கிறார் என்ற விசுவாசம் இருந்தால் போதும், நம்முடைய பயணம் இன்பமாக இருக்கும்.
அப்போ இந்த விசுவாசம் எப்படி வரும்னா கர்த்தருக்கு முதலிடம் தரும்போது. அடுத்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தால் நம் உள்ளத்திலே கீழ்ப்படுகிற குணம் வரும். இந்த கீழ்ப்படிதல் மூலமாக கர்த்தர் ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தைகளை கேட்டு அவன்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டின மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். இப்போ அஸ்திபாரம்னு ஆண்டவர் எதை சொல்கிறாருன்னா அவருடைய வசனத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதை பற்றி சொல்கிறார். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா அந்த பில்டிங் எப்படி இருந்தது? பெரிய மழை வந்தது, காற்று அடிச்சது, சூறாவளி காற்று வந்தது, வெள்ளம் சூழ்ந்தது, ஆனால் அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்டிருந்த வீடு அசையாமல் நிலைச்சு நின்னது. அதுபோல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்போது நாம் ஸ்டெடியாக இருப்போம், ஸ்ட்ராங்காக இருப்போம். பெரிய பெரிய கோட்டி சொன்னாலும் செத்து போயிட்டான் கொரோனாவில். ஆனால் ஆண்டவர் நம்ம இது வரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்கிறார். அப்போது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு உறுதியான ஒரு வாழ்க்கை கர்த்தர் வாக்களிக்கிறார். அப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கீழ்ப்படிதல் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஒரு முறை மஸ்கட் என்ற தேசத்தில் ஒரு சபையில் கீழ்ப்படிதனால என்னென்ன நன்மை வருது அப்படின்னு ஒரு செய்தியை கொடுத்தேன். அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு ஒரு அம்மா வந்து பேசினாங்க, பாஸ்டர் நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக ரொம்ப நாளாக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் பாஸ்டர், இந்த ஆண்டவர் காதிலே வாங்க மாட்டுறாரு, பதிலே கொடுக்க மாட்டுறாரு பாஸ்டர், எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இந்த ஆண்டவருக்கு காது இருக்குதா இல்லையா தெரில, எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. எனக்கு இந்த மாதிரி யாருமே கேட்டதில்லை, ஆண்டவர் காது இருக்குதான்னு சந்தேகம் வந்துருச்சு. அப்படி தான் எங்கள் சென்னையில் எங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய ஆஃபீஸர் இருக்கிறார். ஒரு நாள் அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனார். டாக்டர்கிட்ட சொன்னார், டாக்டர் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், என் மனைவி ரொம்ப நல்லவ டாக்டர், நான் என்ன கேள்வி கேட்டாலும் பட்டுன்னு பதிலை சொல்லுவா, ஆனால் கொஞ்ச நாளாக என்ன கேட்டாலும் பதிலே பேச மாட்டேங்கிறா டாக்டர், அவள் அந்த மாதிரி ஆளே கிடையாது, காது செவிடாயிடுச்சு நினைக்கிறேன், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னார். டாக்டர் சொன்னார், சரி நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், முதல்ல காது கேட்குதா செவிடான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வாங்கினார். ஐயோ எப்படி டாக்டர், எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னார். நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, நேராக போங்க, வீட்டுக்குள்ளே போகாமல் ரோட்லேயே நின்றுட்டு சத்தமாக கூப்பிட்டு ஏதாவது கேளுங்க, உடனே பதில் சொல்லிட்டாங்கன்னா காது ஷார்ப்பாக கேட்குதுன்னு அர்த்தம். பதில் வரலையா கதவுக்கிட்ட நின்று கூப்பிட்டு கேளுங்க, அப்போ பதில் சொன்னால் ஒரு முக்கால்வாசி கேட்குதுன்னு அர்த்தம். அதுக்கும் பதில் வரனா வீட்டுக்குள்ளே போயிட்டு ஹாலில் நின்று கூப்பிட்டு கேளுங்க, அப்போ பதில் சொன்னோன்னா பாதி கேட்குதுன்னு அர்த்தம். அதுக்கும் பதில் வரனா கிச்சனுக்குள்ளே போயிட்டு கேளுங்க, அப்போ சொன்னாங்கன்னா ஒரு கால்வாசி கேட்குதுன்னு அர்த்தம். அதுக்கும் பதில் வரலன்னா கண்டிப்பாக செவிடாக தான் இருக்கும், போங்கன்னாரு. இவர் டாக்டர் சொன்ன மாதிரி போனார், வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியே நின்றுக்கிட்டார். பேபிமா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கிற, என்ன சமையல்னாரு, பதிலே வரல. டாக்டரு கதவுண்டு கேட்க சொன்னார், அவர் கதவு நின்றுக்கிட்டார். பேபிமா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்ன சமையல்னாரு, அப்பவும் பதிலே காணும். வீட்டுக்குள்ளே போயிட்டார். பேபிமா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கிற, என்னம்மா சமையல்னாரு, அப்பவும் பதிலே காணும். கிச்சனுக்குள்ளே எட்டி பார்த்தா அந்த அம்மா குனிஞ்சு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பேபிமா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்னம்மா சமையல்னாரு, அப்பவும் பதிலே காணும். காது கிட்ட போய் சத்தமாக கத்தினார், என்னடி பண்ணிகிட்டு இருக்கிற, என்ன சமையல்னாரு. அவங்க கேட்டாங்க, ஏன் இப்படி கத்துறீங்க, நீங்கள் ரோட்டில் நின்று கேட்டீங்களே அப்போயே முருங்கைக்காய் சாம்பார்னு சொன்னேன், கதவண்டு நின்று கேட்டீங்க அப்போ முருங்கைக்காய் சாம்பார்னு சொன்னேன், வீட்டுக்குள்ளே வந்து கேட்டீங்க அப்போ கூட முருங்கைக்காய் சாம்பார், இப்போ கூட சொன்னனே முருங்கைக்காய் சாம்பார்னு, ஏன் காதுகிட்ட வந்து இப்படி கத்துறீங்கன்னு கேட்டாங்க. யாருக்கு செவிடு? நாம் நினச்சிருக்கிறோம் ஆண்டவர் காதே கிடையாது, என் ஜெபத்தை அவர் காதலே வாங்க மாட்டுறாருன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நாம தான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறோம், நாம தான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் தேடி வரும். இதுக்கு உதாரணமாக ஈசாக்கை நான் சொல்ல விரும்புகிறேன். ஈசாக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். பைபிள் அவனை பற்றி சொல்லுது, அவன் அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியால் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலனை அடைந்தான். நிறைய முறை மெசேஜிலெல்லாம் கேட்டிருக்கிறோம், பைபிளில் வாசித்திருக்கிறோம். ஆனால் என்ன தான் நல்ல நிலமாக இருந்தாலும் 100% அறுவடை எங்கேயுமே கிடைக்காது, ஒரு 60-70% தான் கிடைக்கும். ஆனால் ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை பண்ணியிருக்கிறான். என்ன காரணம் பார்த்தா அவனுடைய கீழ்ப்படிதல். எப்போ கீழ்ப்படிஞ்சான், என்ன விஷயம்னு பார்த்தா அவன் சின்ன பையனாக இருந்தப்போ ஒரு நாள் அவங்க அப்பா சொன்னார், மகனை வா ஆண்டவருக்கு பலி கொடுக்கலாம். உடனே கிளம்பி போயிட்டான். பலி கொடுக்க தேவையான எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டாங்க, கயிறு, கத்தி, விறகு கட்டை, நெருப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஆடு மட்டும் காணும். என்னது ஆடே இல்லை, அப்பா பலி கொடுக்கலாம் சொல்கிறாரு. ஒருவேளை மலை மேலே இருக்கும் போல இருக்குன்ட்டு கூட போயிட்டான். மேலே போய் பார்த்தா அங்கேயும் ஆட்டை காணும்.
ஆபிரகாம் விறகு கட்டையெல்லாம் ஆடிக்கிட்டாரு தகன பலிக்காக. இதான் பாடுறா ஆடே இல்லை ஒரு பாட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாரேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். திடீர்னு கயிறை எடுத்தார், இவனுடைய கையை காலை கட்டிட்டாரு. எப்படி இருக்கும் அவனுக்கு, ஐயோ அப்பா நம்மளை வெட்ட போகிற போல இருக்கே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனால் கூட ஓடலை அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்தான். இப்போ அவனை தூக்கி விறகு கட்டை மேலே படுக்க வச்சுட்டாரு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்மளை தான் வெட்ட போகிறார், நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் கூட ஈசாக்கு எந்திரிச்சு ஓடலை. தன்னுடைய தகப்பனுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தான். ஆபிரகாம் கத்தி எடுத்தார், ஓங்கினார், அடுத்த செகண்ட் கழுத்து மேலே விழப்போகுது. அப்போ கூட ஈசாக்கு எந்திரிச்சு ஓடலை. தன்னுடைய தகப்பனுக்கும் ஆண்டவருக்கும் கீழ்ப்படிஞ்சு உயிரையே கொடுக்க துணிஞ்சிட்டான். இந்த கீழ்ப்படிதல் ஆண்டவர் பார்த்தாரு, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டானை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி ஒரு ஆட்டுக்கிடாவை அனுப்பினார். அந்த கீழ்ப்படிதலுக்கு ஏற்ற ஒரு பலனை தான் பல வருஷங்களுக்கு பிறகு அவன் 100 மடங்கு அறுவடை செய்யும்படி ஆண்டவர் கிருபை செஞ்சார். அது என்ன மாதிரி நேரம்னு பார்த்தா, எல்லா தேசத்திலும் பஞ்சம், எங்கேயுமே சாப்பாடு கிடையாது, எங்கேயும் தானியம் கிடையாது, மக்கள்லாம் பட்டினியில் அவஸ்தைப்படுறாங்க, எங்கேயுமே தானியம் இல்லை, எங்கேயுமே சாப்பாடு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வறட்சியான காலத்தில் ஈசாக்குடைய நிலம் மட்டும் 100 மடங்கு அறுவடை செஞ்சுருக்குதுன்னா அவனுடைய கீழ்ப்படியில் தான் காரணம். இன்னொரு விஷயம், அவன் விதைச்ச இடம் எப்படின்னு பார்த்தா நம்ம ஊர் மாதிரி கிடையாது. நம்ம ஊரில் ஒரு முருங்குச்சி நட்டு வச்சா 4 நாள் துளுத்து செடியாயிரும், சீக்கிரம் மரமாயிடும், காய் காய்ச்சிரும். ஆனால் விதைச்ச இடம் ஒரு காஞ்சி போன இடம், அது ஒரு வறட்சியான பூமி. நான் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் ஃப்ளைட்டில் விண்டோ சீட்டு கேட்பேன். ஆண்டவர் படைத்த உலகம் எப்படி இருக்குது பார்க்கலாம். எந்த நாட்டுக்கு போனாலும் அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ பசுமையாக இருக்குது, எல்லா நாடுமே செழிப்பாக இருக்குது. எல்லா நாடும் பச்சை கலரில் போர்வை போற்றி வச்ச மாதிரி அவ்வளோ பசுமையாக இருக்குது. எல்லா நாடும் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு நாடு மட்டும் எனக்கு பிடிக்கல, ஓமன் நாடு. முதல்ல ஓமன் நாட்டுக்கு போகும்போது ஆர்வமாக எட்டி பார்த்தேன், ஒரே பிரவுன் கலராக இருக்குது, ஒரு மரத்தை கூட காணோம். எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் ஏர்போர்ட்லேருந்து அந்த பாசனை காரில் கூப்பிட்டு போனார். பார்த்தா ரோட்டில் 2 பக்கம் அழகாக புல்வெளி, அழகழகாக பூச்செடி, ஊட்டி மாதிரி, கொடைக்கானல் மாதிரி பெரிய பெரிய மரமெல்லாம் இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த பாஸ் சொன்னார், ஒன்றும் ஆச்சரியப்படாதீங்க பாஸ்டர், இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல், இங்கே எதுவுமே விளையாது. இந்த புல், பூச்செடி, மரம் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து கப்பலில் கொண்டு வந்து அப்படி அப்படியே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே எதுவுமே முளைக்காது, எதுவுமே விளையாதுன்னார். அந்த ரோட்டை தாண்டி போயிட்டா வெறும் மணல் தான், மண்ணு கூட கிடையாது, வெறும் மணல். அந்த ஊரில் ட்ரைனேஜே கிடையாதான். நம்ம ஊரில் அங்கங்கே ரோடு திருப்பி விட்றாங்களே, டேக் டைவர்ஷன், ஆட்கள் வேலை செய்கிறார்கள், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காரணம் அங்கே ட்ரைனேஜே இல்லையா. எனக்கு ஒரு ஆச்சரியம் போச்சு, என்ன பாஸ்டர் இவ்வளோ பெரிய நாட்டில் ட்ரைனேஜ் கூட இல்லையா? அதுக்கு அவர் சொன்னார், அதுக்கு அவசியமே இல்லை. காரணம் இங்கே மழையே பெய்யாது, மழை இல்லாத தேசம். உங்களுக்கு மழை காலம்னு ஒன்று வருது, அந்த மாதிரி நேரத்தில் எப்பாச்சும் தூரலை பார்ப்போம் நாங்கள், மற்றபடி மழையோ வெள்ளமோ இங்கே வந்ததில்லை, நாங்கள் பார்த்ததும் இல்லைன்னார். அந்த மாதிரி மழை இல்லாத பூமி, காஞ்சி போன இடம், வறட்சியான நிலம், ஒரு பாலைவனம். அப்படிப்பட்ட வறண்ட பூமியில் காஞ்சி போன மண்ணில் ஈசாக்கு விதைச்சான். நியாயமாக அந்த விதை என்ன இருக்கணும், காஞ்சி கருகி போயிருக்கணும். பைபிள் சொல்லுது அவன் 100 மடங்கு பலனை அடைந்தான். காரணம் அவனுடைய கீழ்ப்படிதல். நாம் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சால் மற்ற ஜனங்க எப்படி இருந்தாலும் நம்மளை ஆண்டவர் விசேஷமாக வைப்பார். அப்போ இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமானது. கீழ்ப்படிதல் என்பது அவருடைய வார்த்தைக்கு முற்றிலும் நம்மை அர்ப்பணிக்கிறது. வார்த்தைக்கு நாம் முற்றிலுமாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமே போவான், யார் என்னுடைய நற்செய்தி அறிவிக்க போவான். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு ஏக்கத்தோடு கேட்குறார், யார் என்ற ஊழியத்தை செய்வான். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு கிராண்ட் கமிஷன் கொடுத்துட்டு போனார். இந்த உலகத்தை விட்டு போகும்போது கிரேட் கமிஷன் என்னது, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். இது யாருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, எல்லாருக்கும். பைபிள் காலேஜில் போய் தியாலஜி படிச்சுட்டு வந்தவங்களுக்கு மட்டுமல்ல, பாஸ்டர்களுக்கு மட்டுமல்ல, ஊழியக்காரங்களுக்கு மட்டுமல்ல, ஒருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு கட்டளை என்னென்னா அப்படி நற்செய்தி அறிவிக்கணும். பெருசாக மைக்கை போட்டு மேடை போட்டு பேசணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பார்க்குற மற்ற ஜனங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, வேலை செய்கிறவங்க, போகிற வர நம்ம பார்க்குற ஜனங்க, இவங்ககிட்ட நம்முடைய நல்ல விஷயத்தை சொன்னால், நல்ல செய்தி சொன்னால் அதை விட பெரிய ஊழியம் எதுவும் இல்லை. மலேசியாவில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், அவர் பேர் பாஸ்டர் பால் மனோ. அவருக்கு இந்த சைனாக்காரங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸு, மலாய்க்காரங்க ஃப்ரெண்ட்ஸு. காலையில் 4:30-5 மணிக்கெல்லாம் டீ கடைக்கு போவார். எல்லோரும் அங்கே சேருவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பல மொழி பேசுகிறவங்களாம் இருப்பாங்க. சைனீஸ் இருப்பாங்க, அந்த மலாய் பேசுகிற முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. அவங்களோட உட்காந்து டீ குடிப்பார், நியூஸ் பேப்பர்லாம் படிப்பார், அரசியல் பேசுவார், நிறைய விஷயங்கள் வீட்டை பற்றியெல்லாம் விசாரிப்பார். எல்லா கதையும் பேசிட்டு கிளம்பும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார், இயேசு உங்களை நேசிக்கிறார்.
வேறு ஒன்றுமே கிடையாது, பெருசாக எதுவும் சொல்ல மாட்டார். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இயேசுவை நேசிக்கிறார் சொல்லிட்டு போயிடுவார். இந்த எல்லார்கிட்டையுமே தான் சொல்லுவார். இந்த ஒரு வார்த்தை ஏராளமான பேர் ஒரு சர்ச்சை கூட்டு வந்துருச்சு. அந்த வார்த்தை அவங்க மனசில் இருக்குது. இயேசு நேசிக்கிறான் அந்த பாஸ் சொன்னார் அப்படின்ட்டு அது யோசித்து அவங்களுக்குள்ள அந்த ஆண்டவர் மேலே ஒரு தாகம் வந்து ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்க. அப்போ நாம் பெரிய அளவில் சொன்னால் கூட சின்ன சின்ன விஷயங்களை, எனக்கு இந்த நன்மை ஆண்டவர் செஞ்சார், உனக்கும் செய்வார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்கள கூட்டிகிட்டு வரணும். அப்போ நம்ம ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்து விசேஷமான ஒரு வேலை. நான் ஸ்கூலில் அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டராக இருந்தேன். அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் கர்த்தருக்கென்று நான் ஊழியம் செய்ய வந்தேன். எந்த வேலை காட்டிலும் விசேஷமானது, சிறப்பானது எதுனா கர்த்தருக்கென்று செய்கின்ற ஊழியம். நோபல் ஜாப்னு எதோ சொல்லுவாங்க, டாக்டர், டீச்சர் சொல்லுவாங்க. அதுக்கும் மேலானது கர்த்தருடைய ஊழியம். அப்போ இதை செய்கிறதுக்கு நாம் முழுவதுமானமே அர்ப்பணிக்க வேண்டும். அதுக்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற எல்லாவற்றிலும் மிக சிறந்த எதுன்னா கர்த்தருக்கென்று நாம் செய்கின்ற ஊழியம். பவுல் சொல்கிறாரு, இந்த ஆண்டவருக்காக எல்லாத்தையும் நான் குப்பைன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் தூசியாக நினைக்கிறேன், அப்படி ஊழியம் தான் எனக்கு பெருசுன்னு ஆண்டவர்னாலே தம்மை தாழ்த்துகிறார். உலகத்தின் மேன்மையெல்லாம் குப்பையாய் எண்ணுகிறேன், உலகத்தின் மேன்மையெல்லாம் குப்பையாய் எண்ணுகிறேன், லாபமாய் நினைத்ததெல்லாம் நஷ்டமென்று தள்ளுகிறேன், லாபமாய் நினைத்ததெல்லாம் நஷ்டமென்று தள்ளுகிறேன், நஷ்டமென்று தள்ளுகிறேன். அர்ப்பணித்தேன் என்னை, சிலுவையை அனுதினமும் எடுத்தும்மை பின்பற்றுவேன், கோதுமை மணியாகவும் மரித்திட ஏங்குகிறேன், கோதுமை மணியாகவும் மரித்திட ஏங்குகிறேன், மரித்திட ஏங்குகிறேன். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலும் இயேசுவே, நான் வாழ்ந்திடும் நாட்களெல்லாம் ஊழியம் செய்திடவே, ஊழியம் செய்திடவே அர்ப்பணித்தேன் என்னை. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். அவர் ஊழியத்தை நம்ம செய்ய முன் வரும்போது அவர் நம்மை கனப்படுத்துகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். யாரெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை அதிகமாக இருக்கும். பாஸ்டர் எவ்வளோ பெரிய பலவீனம் வந்த போதும், வியாதி வந்த போதும் அவர் மீண்டு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். செய்கின்ற ஊழியங்களை கர்த்தர் பார்க்கிறார், எல்லாத்தையும் கணக்க வைக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விசேஷமான கிருபை அவர் தருகிறார். ஆக இன்றைக்கு அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய முன் வர வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் எப்படி வரும் அப்படின்னா கர்த்தருக்கு முதலிடம் தரும்போது. கடைசியாக கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தா நம்ம உள்ளத்திலே கொடுக்கிற மனசு வரும். யாரெல்லாம் கர்த்தருக்கு முதலிடம் தராங்களோ அவங்க மனசுக்குள்ளே கொடுக்கணுன்ற எண்ணம் தானாக வந்துடும். கர்த்தருக்கு கொடுக்கறது இனிமையான ஒரு அனுபவம். கர்த்தருக்கு கொடுத்து யாரும் நஷ்டப்பட்டு போனதா சரித்திரமே கிடையாது. நான் இந்த ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுத்தேங்க, இன்றைக்கி நடு ரோட்டில் நிற்கிறேன் அப்படின்னு யாராவது நீங்கள் சொல்லி பார்த்துருக்கீங்களா? முடியாது. காரணம், ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு காணிக்கம் கணக்கு வச்சு பல மடங்காக திருப்பி தரார். அப்படி ஊழியத்துக்கு என்று தரும்போது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். இது ரொம்ப விசேஷமானது. இந்த காணிக்கையும் தசமபாகமும் புதுசாக இன்றைக்கி நேற்று வந்த விஷயம் இல்லை. ஆதியிலேயே ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் இதை பற்றி எழுதி வச்சிட்டார். இந்த உலகத்தில் முதல்ல பிறந்த மனுஷன் காயின், அவங்க தம்பி ஆபேல், இவங்க தான் முதல்ல காணிக்கை கொண்டு வந்தாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த காயின் கெட்டு போன காய்கறியெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டான். ஆனால் பைபிளில் பார்த்தா அப்படி போடலை. அவன் தன்னுடைய விளைச்சல் முதற்பேலான பலனை கொண்டு வந்து காணிக்க வச்சான். அதே மாதிரி ஆபேல் தன்னுடைய மந்தையின் தலையீட்டை கொண்டு காணிக்க வச்சான். பைபிளில் ஆண்டவர் ஏன் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காருன்னா நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குற காணிக்கை சிறந்த காணிக்கையாக இருக்கணும்.
அன்றைக்கி இருந்த எல்லா நிலத்துக்கும் ஒரே சொந்தக்காரன் காயின். எல்லா ஆட்டு மந்தைக்கும் ஒரே ஓனர் ஆபேல். லட்சக்கணக்கான ஆடுகளுக்கு ஒரே ஓனர் யாருன்னா ஆபேல் தான். இந்த லட்சக்கணக்கான ஆடுகளில் ஏதோ ஒன்றை கொடுக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கல. இருக்கிறதே எது பெஸ்ட்டுன்னு பார்க்குறான். எது சிறந்த ஆடு அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து காணிக்கை கொடுக்குற ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். அப்போ நம்ம ஆண்டருக்கு கொடுக்குற காணிக்கை எப்படி இருக்கணும்னா சிறந்த காணிக்கையாக இருக்கணும். முற்றிலும் அழகானவர், 10,000 சிறந்தவர், பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பம், இப்படியெல்லாம் சொல்கிற ஆண்டவருக்கு நம்ம எந்த மாதிரி காணிக்கை தரோம்? பழைய நோட்டு, அழுக்கானது, கிழிஞ்சு போனது, 1000 ரூபாய் நோட்டு, 2000 ரூபாய் நோட்டு, இதெல்லாம் காணிக்கை பையில் போடக்கூடாது. நான் எப்போவுமே சண்டே சர்ச்சுக்கு வரேன்னா சனிக்கிழமை காணிக்கை எடுத்து வச்சுருவேன். புது நோட்டாக தான் எடுத்து வைப்பேன். ஏன்னா என்னுடைய ஆண்டவர் விசேஷமானவர். புதுசாக தான் நல்ல காணிக்கை தரணும் அவருக்கு. இல்லைனா புதுசு இல்லைன்னா ஏடிஎம்மில் போய் அதை எடுத்து வச்சுருவேன். அவ்வளோ நல்ல நம்முடைய தெய்வத்துக்கு நாம் கொடுக்குற காணிக்கை சிறந்த காணிக்கையாக இருக்கணும். அப்போ அது ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஊழியம்னா ரொம்ப சாதாரணமாக நடந்துடாது. ஊழியம்னா நிறைய செலவுகள் இருக்குது, சாதாரணமாக நடக்காது. நான் ஒரு 8 வருஷம் மெத்தடிஸ்ட் சபையில் பாஸ்டாக இருந்தேன். ரொம்ப கஷ்டம். சின்ன சபை தான், ஒரு 80-90 பேர் தான் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டம். ஆனால் இவ்வளோ பெரிய சபை நடத்த எவ்வளோ பெரிய விஷயம். பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? சபையை நடத்துறது ரொம்ப கஷ்டம்தான். அது மட்டும் இல்லை, சபையில் நிறைய செலவுகள் தேவைகள் இருக்குது. இந்த மே மாதம் வந்துச்சுனாலே விபிஎஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஊருப்பட்ட பிள்ளைகள்லாம் வரும். எல்லாருக்கும் கிஃப்ட்டு கொடுக்கணும், கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், நிறையா அவங்களுக்கு செலவெல்லாம் இருக்குது. அதே மாதிரி குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் வந்தால் செலவு இருக்குது. கிறிஸ்மஸ் வந்தால் கேட்கவே வேணாம், எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்கணும், சாரி கொடுக்கணும், நிறைய செலவுகள். அப்போ இதெல்லாம் யார் கொடுப்பாங்க? நம்முடைய சபை, நம்முடைய ஊழியம், நாம் தான் இதை தாங்கணும். அப்போ இந்த கொடுக்குற மனசு எப்போ வரும்னா நாம் கர்த்தருக்கு முதலிடம் தரும்போது. இதுக்கு உதாரணமாக சாலமோன் ராஜாவை நான் சொல்ல விரும்புகிறேன். சாலமோன் கணக்கில்லாமல் கொடுத்தான். கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதிச்சார்னா, இவனை போல ஞானி இந்த உலகத்தில் இனி பிறக்க போகிறது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஞானத்தில் வல்லவனாக அவனை மாட்டினார். அப்போ கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தரை விசேஷமாக ஆசீர்வதிக்கிறார். சாலமோன் ஒரு பெரிய ராஜா. ராஜான்னா என்ன செய்வாங்க? தங்கத்தை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. காரணம், ராஜாவோட மரியாதை அவர் எவ்வளோ கோல்டு வச்சுருக்கான்னு பொறுத்து தான் இருக்குது. கொஞ்சமாக கோல்டு இருந்துச்சுன்னா அவர் ராஜான்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய கோல்டு இருந்துச்சுன்னா அவர் மகாராஜான்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய வச்சதுன்னா மாமன்னர் சொல்லுவாங்க, பேரரசர்னு சொல்லுவாங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அவர் எவ்வளோ கோல்டு வச்சுருக்கிறான்னு பொறுத்து தான் இருக்குது. அதனால் ராஜாலாம் என்ன செய்வாங்க? தங்கத்தை சேர்த்து வைக்கிறதுலே ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் அபுதாபின்ற நாட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த ராஜா 4 அரண்மனை கட்டி வச்சிருக்காரு. எங்கேருந்து பார்த்தாலும் பளிச்சுன்னு தெரியுது, தகதகன்னு மின்னுது. என்னன்னு பார்த்தா சுத்தமான தங்கத்தை அது கோபுரத்தில் போட்டு வச்சிருக்கிறார். எனக்கா மனசே கேட்கல. அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், என்ன பாஸ்டர் இவ்வளோ கோல்டு உங்கள் ராஜா வேஸ்ட்டாக போட்டு வச்சுருக்காருன்னு. அதுக்கு அந்த பாஸ்டர் பெருமையாக சொன்னார், பாஸ்டர் இந்த உலகத்திலே எக்கச்சக்கமான கோல்டு எங்கள் ராஜா கிட்ட தான் இருக்குது அப்படின்னார். அப்போ ராஜாவோட மரியாதை, ராஜாவோட மதிப்பு அவர் எவ்வளோ கோல்டு வச்சுருக்காரு பொறுத்து தான் இருக்குது. அதனால் ராஜாலாம் தங்கத்தை சேர்த்து வைக்க ஆசைப்படுவாங்க. சாலமோன் ராஜா தான் ஆனால் தங்கத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல. தன்னுடைய கஜானாவிலும் தன்னுடைய அரண்மனையிலும் அந்த புறத்தில் இருந்த தங்கத்தையும் வெள்ளியும் விலையுயர்ந்த பொருட்களை எடுத்து தேவாலயத்தை கட்டுறதுன்னு கொடுத்துட்டான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் இவனை போல ஞானி யாரும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு. அப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த ஆண்டவருக்கு கொடுக்கறதில் முன் வரணும். காரணம், இந்த சபை ஆண்டவர் கொடுத்திரு மிகப்பெரிய ஒரு ஈவு. பெரிய பாரத்தோடு வரோம். வெளியே போகும்போது எப்படி போகிறோம்? சந்தோஷமாக போகிறோம். பிரச்சனைன்னு வரும்போது பாஸ்டர்கிட்ட சொல்கிறோம், பாஸ்டர் அம்மா கிட்ட சொல்கிறோம். அவங்க நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க, ஜெபிக்கிறாங்க, வசனத்தை எடுத்து சொல்கிறாங்க. எங்கேயாவது விடுதலையோடு நம்ம போகிறோம். எல்லா பாரத்தையும் நம்ம இறக்கி வைக்கிற இடம் சபை. நம்ம கண்ணீரை துடைக்கிற இடம் சபை. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர இடம் சபை. அப்போ இந்த சபைக்குரிய கனத்தை நம்ம கொடுக்கணும். அதில் ஒன்று தான் காணிக்கையும் தசமபாகமும். அப்போ கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் நம்ம கவனிக்கிறாரு, நம்ம அவர் பார்த்து ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, சபைன்றது ஒரு மரம் மாதிரி. ஒரு மரத்தில் நிறைய கிளை இருக்கும், இலை இருக்கும், பூ இருக்கும், காய் இருக்கும், பழம் இருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். மரத்துலேருந்து ஒரு கிளையை வெட்டி போட்டுட்டா சாயந்தரத்துக்குள்ளே இலையெல்லாம் வாடி போயிடும், பூவெல்லாம் கொட்டி போயிடும். அப்போ அந்த கிளை மரத்தோடு இணைஞ்சிருக்கும் போது தான் பசுமையான ஒரு மரத்தை நம்மளால் பார்க்க முடியும். சபை ஒரு மரம்னு சொன்னேன். இதிலிருந்து வர ஒரு கிளை நம்ம குடும்பம், இன்னொரு கிளை நம்ம பிள்ளைங்க, இன்னொரு கிளை அவங்க படிக்கிற இடம், இன்னொரு கிளை நாம் வேலை செய்கிற இடம், இன்னொரு கிளை நம்முடைய வருமானம், இன்னொரு கிளை நம்ம சொந்த பந்தங்கள். இது எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம் வேணும்னா இந்த மரம் ஆகிய சபையில் நாம் இணைஞ்சிருக்கணும்.
அதான் பவுல் சொன்னார், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவர் சொன்னார், நான் செடி நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னிலே இணைந்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள்னு சொன்னார். அப்போ சபைன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஆண்டவர் தான் சபை. அப்போ கர்த்தருக்கு என்று கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். 3 பேர் சொன்னேன், ஆபிரகாம், ஈசாக்கு, சாலமோன். ஆபிரகாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்ததுனால அவருக்குள்ளே விசுவாசம் வந்தது, அது ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. ஈசாக்கு கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்ததுனால கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தான், அதனுடைய விளைவாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். சாலமோன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்ததுனால கொடுக்கிறவனாக இருந்தான், அதன் வழியாக அவன் பெரிய ஆசீர்வாதத்தை கண்டான். அப்போ இந்த 3 பேரை போல் நாம் இருந்தால் மொத்த ஆசீர்வாதத்தையும் சேர்த்து அள்ளிக்கிட்டு போயிடலாம். அப்போ என்ன சொல்லணும், ஆண்டவரே இது வரைக்கும் யார் யாருக்கும் முதலிடம் கொடுத்துட்டு இருந்தேன், எதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தேன், இன்னிலிருந்து ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு முதலிடம், யூ ஆர் மை ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி பாருங்கள், வாழ்க்கையே வளமாக மாறிடும். கடைசியாக ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். துபாயில் ஒரு உயரமான பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் பேர் புர்ஜ் கலிஃபா. இதை பார்க்காதவங்களே யாரும் இருக்க முடியாது, அடுத்த வாரம் கண்டிப்பாக பார்ப்பீங்க. எல்லாருடைய மொபைல் ஃபோன்லேயும் இந்த பில்டிங் வரும், கீழே அகலமாக இருக்கும், மேலே போக போக கோபுரமாக இருக்கும், அதில் கலர் கலராக லைட் எரியும், பட்டாசு வெடித்து ஹாப்பி நியூ இயர்னு வரும். உலகத்திலே உயரமான பில்டிங் இது. இதை கட்டும்போது பாதியில் நிறுத்திட்டாராம் துபாய் ராஜா. அபுதாபியில் இருந்து மகாராஜா அவர் கேட்டாராம், ஏன் அந்த வேலை பாதியில் நிற்கிது? அப்போ சொன்னாங்களாம், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், எவ்வளோ வேணும் சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன்ட்டு கொடுத்தாரு. அவர் பேர் தான் கலீஃபா, அதுதான் அந்த பில்டிங் அந்த பேரை வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி 7-8 நாடுகள் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் ஒரு ராஜா இருந்தாங்க. இது எல்லாத்துக்கு மேலே ஒரு மகாராஜா இருந்தார். ஒரு நாள் மகாராஜா எல்லா ராஜாவும் கூப்பிட்டு விருந்து கொடுத்தாரு. எல்லா ராஜா வந்தாங்க, சாப்பிட்டாங்க. அப்போ மகாராஜா சொன்னார், நீங்கள் சும்மா சாப்பிட்டுட்டு போகிறதுக்காக உங்களை கூப்பிடலப்பா, விருந்து முடிஞ்ச பிறகு உங்கள் நாட்டில் என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்கள், அதை நான் சரி பண்ணுறேன்னாரு. விருந்து நல்லபடியாக முடிஞ்சு ஒருத்தராக வந்தாங்க. முதல் ராஜா சொன்னார், மகாராஜா எங்களுக்கு ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, ரோடு போட்டு தரணும். ஓகே, கிராண்டட். அடுத்த ராஜா வந்தார், மகாராஜா எங்களுக்கு கரண்ட் பிரச்சனை இருக்குது, ஓகே போட்டு தரேன். அடுத்த ராஜா வந்தார், மகாராஜா எங்களுக்கு தண்ணி பிரச்சனை, ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே ஓகே சொல்லிட்டார். கடைசியாக ஒரு ராஜா வந்தார், உனக்கு என்னப்பா வேணும் கேள் அப்படின்னார். இந்த ராஜா சொன்னார், மகாராஜா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கினார். ஏம்பா எல்லாம் ஒன்று கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி உன்னுடைய வேண்டுதல் என்ன, அதை கேளு அப்படின்னார். இதான் மகாராஜா என்னுடைய வேண்டுதல், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணுன்னார். மகாராஜா மந்திரி பார்த்து சொன்னார், வித்தியாசமாக கேட்குறாங்க, அவனுக்கு ஒரு டேட்டை கொடு, நம்ம போயிடலான்னார். சார் நான் ஒரு நாள் குறிப்பிட்டாங்க, குறிப்பிட்ட நாள் வந்தது. மகாராஜா தன்னோட ஆட்களோட விருந்துக்கு போனார். மகாராஜா வராருன்னா விருந்து எப்படி இருக்கும், தட்டப்படலான விருந்து, ஒரு பெரிய டேபிள் முழுக்க விதவிதமாக செஞ்சு அடிக்கிட்டார் இந்த ராஜா. மகாராஜா வந்தார், ஒன்றா எடுத்து சாப்பிட்டாரு, எல்லாமே அருமையாக இருக்குது, ஒன்று கூட விடுற மாதிரி இல்லை, ஏன்னா பார்த்து பார்த்து செஞ்சுருக்காரு இந்த ராஜா, எப்படியாவது மகாராஜாவை சந்தோஷப்படுத்தினோன்னு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டார், எல்லாமே அருமையாக இருந்துச்சு. அப்புறமா சொன்னார், இந்த மாதிரி ஒரு விருந்தை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதில்லைப்பா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், இப்போ சொல்லு நீ இந்த நாட்டில் என்ன குறை இருக்குன்னு சொல்லு, நான் சரி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னார். இந்த ராஜா சொன்னார், மகாராஜாங்களுக்கு சரியான ரோடு வசதி இல்லை, சரியான கரண்ட் வசதி இல்லை, சரியான தண்ணி வசதி இல்லை, சரியான சுகாதார வசதி இல்லை, சரியான போக்குவரத்து வசதி இல்லை, இந்த மாதிரி நிறைய குறை இருந்துச்சு மகாராஜா. ஆனால் மகாராஜா எங்கே வரீங்கன்னு உடனே உங்கள் அரண்மனையிலேருந்து ஒரு குரூப் வந்தாங்க, புதுசாக ரோடை போட்டு போயிட்டாங்க மகாராஜா. இன்னொரு குரூப் வந்தாங்க, அங்கங்கே தண்ணி தொட்டி வச்சு தண்ணி நிரப்பிட்டு போயிட்டாங்க. இன்னொரு குரூப் வந்தாங்க, அங்கங்கே ஒயர் கனெக்ஷன் கொடுத்து கரண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னொரு குரூப் வந்தாங்க, நிறைய வண்டியெல்லாம் கூட நிப்பாட்டிட்டு போக்குவரத்து வசதி ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க. இன்னொரு குரூப் வந்தாங்க, அங்கங்கே சுகாதார மையங்கள் உண்டாக்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு குரூப் வந்தாங்க, எங்கள் மகாராஜா வராரு இப்படியா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நாடு முழுக்க தோரணம் கட்டி வாழை மரங்கள் நட்டு டியூப் லைட்டை போட்டு சீரியல் லைட்டெல்லாம் போட்டு எங்கள் நாட்டை அழகுபடுத்திட்டு போயிட்டாங்க மகாராஜா. ஒரு குறையில் நீங்கள் போயிட்டு வாங்கினார். இவர் ரோடு கேட்டிருந்தாருன்னா ரோடு மட்டும் கிடச்சிருக்கும், தண்ணி கேட்டிருந்தாருன்னா தண்ணி மட்டும் கிடச்சிருக்கும். மகாராஜாவே கூப்பிட்டதுனால எல்லாமே கிடைச்சிடுச்சு. நம்முடைய ஜபம் எப்படி இருக்குது, ஆண்டவர் இந்த இடுப்பு வலி தாங்கலை ஆண்டவரே விடுதலை கொடுங்க ஆண்டவரே, தலைவலிக்குது ஆண்டவரே விடுதலை கொடுங்க ஆண்டவரே, கடன் தொல்லையாக இருக்குது ஆண்டு, பணம் வேணும் ஆண்டவரே, இதை செய்யுங்க ஆண்டவர், என் மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை அனுப்புங்க ஆண்டவர், இப்படிலாம் சொல்லி கேட்டுட்ருக்குறோம். எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு, ஆண்டவரே நீங்கள் வாங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்குள்ளே வாங்க ஆண்டவரே, என் மனசுக்குள்ளே வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டு பாருங்கள். ஆண்டவர் வந்துட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடந்துடும். அந்த மகாராஜா வந்தப்போ அந்த நாட்டில் ஒரு குறையுமே இல்லை. அதுபோல் இயேசு மகாராஜா நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டார்னா ஒரு குறையுமே இருக்காது. அப்போ இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன, இந்த பலவீனம் எல்லாம் என்ன, இந்த வியாதிகள் எல்லாம் என்ன, இந்த கடன் தொல்லாம் என்னன்னு பார்த்தா இதெல்லாம் பனித்துளி மாதிரி
ராத்திரியெல்லாம் பனி பெஞ்சிட்டு இருக்கும். புல்லு பார்த்தீங்கன்னா நுனியில் ஒரு துளி தண்ணி இருக்கும். எவ்வளோ நேரம் தான் இருக்கும் அது. சூரியன் வரும்போது எங்கே போச்சுன்னே தெரியாது. இந்த கஷ்டமெல்லாம் பனித்துளி மாதிரி தான் நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் உதிக்கும் போது எல்லா கஷ்டங்களும் பனி போல மறைஞ்சிடும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் யாருக்கும் முதலிடம் கொடுத்துட்டு இருந்தேன், எதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தேன். இன்னிலிருந்து ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு முதலிடம். யூ ஆர் மை ப்ரையாரிட்டி. முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய நீதியை தேட நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்வோம். கண்களில் மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை நீங்கள் கொடுத்தீர். முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய நீதியை தேடும்போது நாங்கள் எதிர்பார்க்க எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீர். இந்த அருமையான வாக்கு தத்தத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். இதை ஆண்டு மனதில் வைத்துக்கொண்டு அதன்படி வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, சாலமோனை போல வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டு எங்கள் அருமையான போதகருக்காக, தலைமை போதகருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மூட்டமாக கொடுத்த நல்ல சுகத்திற்காக நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்களில் கடந்து வந்த பள்ளத்தாக்குகள், வேதனைகள் நடுவிலே கர்த்தருடைய கரம் கூட இருந்து இம்மூட்டமாய் நடத்தின மகாபிரிய தெய்வுக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறேன். பரிபூர்ண விடுதலை தருவீராக, பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த அருமையான திருச்சபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான பாஸ்டருக்காக, பாஸ்டம்மாவுக்காக, அவர்கள் கொடுத்திருக்கிற தரிசனங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் ஆண்டவர் ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கும். இன்னும் அநேக மக்கள் ரட்சிப்பை அடைந்து இங்கே வந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. வந்திருக்க ஒவ்வொரு அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷம் உண்டாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களை மகிழ்ச்சி பெருகட்டும் நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வாதம் செழிப்பு உண்டாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு என்ற வாக்கு தத்துவத்தை எடுத்துக்கொள்கிறோம். நன்மையால் நிரப்பும், அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.